பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 6ஆம் அதிகாரம் ஒரு 3 காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஒன்று, நம்ம தர்மம் செய்கிறது குறித்து பார்க்க போகிறோம். ரெண்டாவது, நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும். மூணாவது, நம்ம எப்படி உபவாசிக்கணும். ஆண்டவர் முதலாவது எப்படி நம்ம தர்மம் செய்யணும். 4 பேர் பார்க்குற மாதிரி நம்ம தர்மம் செஞ்சோம்னா, அதாவது இவங்கெல்லாம் பாராட்டணும், நான் தர்மம் செய்கிறத பார்க்கணும் அப்படின்னு நினச்சி தர்மம் செய்யாதீங்க. தர்மம் செய்கிறது நீங்கள் மிகவும் சிறியவனாக்கிய, அதாவது இந்த உலகத்தில் சின்னவர்லேருந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்கு வயிறு பசியில் இருப்பாங்க, தாங்க முடியாத ஒரு பசியில் இருப்பாங்க, ஒரு நல்ல துணி இருக்காது, நல்ல தங்கும் இடம் இருக்காது. இந்த 3 தான் அவங்களுக்கு தேவை. இதை நீங்கள் அவங்கள தேடி போய் செய்யும்போது யாருக்கு செய்கிறீங்கன்னா, டைரெக்டாக இயேசுவுக்கு செய்கிறீங்க. அதை 4 பேர் காணும்படி நான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஸ்டேட்டஸ் வைக்கிறது, யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுறது, அந்த மாதிரி காரியங்களை செய்யாதீங்க. தயவு செய்து உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். 2வது காரியம், ஜெபம் பண்ணும்போது அதே மாதிரி தான். இந்த 3 விஷயங்களும் அதே மாதிரி தான். நான் எல்லாரும் பார்க்கும்படி ஜெபம் பண்ணுறது அது ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஆண்டவர் கூட எப்போவுமே நீங்கள் தனித்திருந்து ஜெபம் பண்ண தான் பார்ப்பார். எப்படி ஜெபம் பண்ணணும் அழகாக சொல்லி கொடுத்துருக்கார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதா வெளிகரங்கமாய் உனக்கு வெளிப்படுவார். நீங்கள் தனித்திருந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அதே மாதிரி உங்களுக்கு அழகாக வெளிப்படுவார். உபவாசிக்கும் போதும் உங்கள் முகம் வாடலாக இருக்காதபடி நீங்கள் மூஞ்சை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு நல்லா தலைவாரி எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்படி ஆண்டவர் உங்களிடத்துல விரும்புகிறார். சரி, எப்படி ஜெபம் பண்ணணும் ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ண வீதமாவது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதா. முதல்ல ஆண்டவரை நாமத்தை உயர்த்தணும். 2வது, அவருடைய ராஜ்யம் வருவதும் அவருடைய தினந்தோறும் பரலோக ராஜ்யம் சமீபமாக்கிறது மனம் திரும்புங்கள் சொல்லிட்டு இருக்கல, அதுக்காக நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணணும். உங்கள் சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல் இந்த பூமியிலும் செயல்படணும். மேலே பரலோகத்தில் எப்படி செயல்படும் அந்த பூமியிலும் இங்கேயும் செயல்படணும். எங்களுக்கு இன்னைக்கு வேண்டிய ஆகாரத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அதுக்கு பிறகு என்னுடைய கடன்களுக்காக நாங்கள் மற்றவங்களுக்காக நம்ம மன்னிக்கும் போது ஆண்டவர் நம்ம மன்னிப்பாது. இந்த நாளில் நமக்கு எந்த சோதனையும் நம்ம சிக்காதபடி நம்மளை காத்து கொண்டு நம்ம ஜெபம் பண்ணணும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றும் அவருடையதே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புகள். பரலோக ராஜ்யம் சமீபமாகிறது. எல்லாவற்றையும் தேவன் தாமே மகிமை உண்டாவதாக. ஆமென்.